விஜய் நல்லது பண்ணுவார், மக்களுக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணுவார். பிரபு சார் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் தெரியாதுன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நல்லது பண்ணார், அரசியலுக்கு வந்தால் நிறையா பண்ணுவார். அது இருக்காது. அவர் சென்னையில் இருக்கார், அவரை பார்க்க போகணும்னா சென்னைக்கு தான் போகணும். நம்ம பிரபு சார் இங்கே இருக்கார், அதனால் இங்கே பார்த்து எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பண்ணலாம், நல்லது கண்டிப்பாக நடக்கும். பிரபு விஜய். அதாவது இது 4 முனை போட்டியாக நமக்கு தெரியுது. கடைசி தேர்தல் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கிறத சொல்ல முடியும். இந்த தடவை நம்ம வந்து பார்க்குற வரைக்கும் சீமான் அண்ணனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார் தொகுதிங்கிற காரணத்தினால சீமான் அண்ணனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தோணுதுங்கண்ணே. ஆமாண்ணே, ஒரு தமிழ் தேசியங்கிற தத்துவத்தோடு பண்ணுற அப்படி அரசியல். மற்ற கட்சிகள் மாதிரி திராவிடங்கிறத வச்சு பேசாமல் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற அப்படி நம்ம மண்ணுக்கான அரசியல். அதே மாதிரி வேட்பாளர்கள் நிறுத்தினதையும் பார்த்தீங்கன்னா 117 117ன்னு சொல்லி பிரித்து நிப்பாடி இருக்கு. அப்படி இது ஆசிய லெவலில் யாருமே பண்ணதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அரசியல் தானே. ஆமாங்கண்ணே, நம்ம மண்ணுக்கு தேவையான அரசியலுங்கிறது கொடுக்குற அப்படி இயற்கை விவசாயம் பேசுகிற அப்படி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்புகிறோம்ண்ணே. அவர் களை பண்ணியிருக்க அப்படி அவர் ஜெயிச்சாருன்னா வாழ்த்துக்கள்ண்ணே, அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. ஆனால் இல்லை, நான் வாக்களிக்கிறேன்னா சீமான் அண்ணனுக்கு தான் வாக்களிப்பேன். ஆமாண்ணே, பிரபு அண்ணன் தான். ஆனால் சீமானனுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் பிரபு அண்ணன் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஆனால் இங்கேயே நிர்வாகிகள் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஆனால் சீமானனுக்கு அவ்வளோவா அந்த இது அவ்வளோ மவுஸ் இல்லை. எங்கள் ஏரியாலே ஒரு 40 பேர் 50 பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் சீமானை அவ்வளோவா நான் கேள்விப்பட்டதில்லை அந்த அண்ணனை. அதனால் பிரபு அண்ணன் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஆதரவு இருக்குது. சின்ன பிள்ளைகளே வந்து வீட்டில் போய் மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நான் பிரபு அண்ணன் தான் போடுவோம், விசில் சின்னத்தை தான் போடுவோம் அப்படின்னு சின்ன பிள்ளையில போய் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதனால் ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, எப்போவுமே எல்லோரும் வந்து தான் தெரிஞ்சுக்க முடியும், வராமல் எதுவும் கற்றுக்க முடியாது. எல்லோரும் புதுசாக வந்து தான் கற்றுக்குவாங்க. அதனால் பழகிக்குவார், ஓகே ஆகும். அவர் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறாரு, பேசுகிறது எல்லாமே நல்லா ஓகே தான். ஆனால் என்னென்னா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரை பற்றி தான் அவர் எதிர்த்து பேசணும். இந்த விஜயை பற்றி பேசுகிறது, மித்த ஆளுகளை பற்றி பேசுகிறது தவறான விஷயம். அதுதான் நாங்கள் இது பண்ணுறோம். போன திருப்பும் நான் சீமானு தான் ஓட்டு போட்டேன் கண்டிப்பாக. இங்கே பேசும்போது தான் எங்களுக்கு டவுட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பிரபு அண்ணன் தான் இங்கே பொறுத்தளவுக்கு முதல்வராக வர்றதுக்கு விஜய் அண்ணன் தான். இங்கே ஆதரவு அவங்களுக்கு தான். சீமான் வர வாய்ப்பு இருக்குது. சீமான் வரலைன்னா விஜய் வரலாம். சீமான் வந்து விவசாயிகளுக்கு நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று நம்மளோட ஃப்ரீயாக இருப்பார். இது கிராமத்தில் இருந்து வந்ததுனால அவர் மக்கள் வித்தியாசம் பார்க்காம நடந்துக்குவார். ஆமாம், அரசியலே தானே இருக்கார். ரொம்ப விஜய் வந்தால் கொஞ்சம் மாறலாம், கண்டிப்பாக மாறும். சீமான் ஃபஸ்ட்டு, விஜய் வந்தாலும் மாறும். ஆனால் விஜயில் வந்து டாக்டர் பிரபு அண்ணன் தான் ஜெயிப்பா. அப்படி காரணம் என்ன அப்படின்னா, இறங்கி ஃபீல்டு ஒர்க் வந்து அதிகமாக பண்ணுற அவர் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. அதில் வந்து இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்க வந்து டாக்டர் பிரபு அண்ணன் தான் இருக்குது. அப்படி விஜயோட அரசியல் வந்து புதுசாக வர்றார் இல்லையா, அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த சிஎம் பதவியில் இருந்தால் தான் என்ன பண்ண வரோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம யாரும் கணிக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அரசியல் தெரியாமல் ஒரு இடத்துல ஒன்றும் திடீர்னு இறங்கி பண்ண முடியாது இல்லையா. அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக அரசியல் தெரிஞ்சனால தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. சீமான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இருந்தாங்க அவர் வந்து கொஞ்சம் இங்கே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தான், மற்ற காரைக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சீமான் வந்து எலெக்ஷனுக்காக தான் இங்கே வர்றாரு. இதுக்கு முன்னாடி சீமான் இங்கே வந்தது கிடையாது. பிரபுன்னு அப்படி கிடையாது. மற்ற இருக்கிற வேட்பாளர் மற்ற 2 வேட்பாளருமே உள்ளூர் காரைக்குடி. அதனால் நம்பர் 1 வந்து டாக்டர் பிரபு தான் வரும். அப்படி இப்போ காரைக்குடியில் 4 முனை போட்டி நிலவுது. இருந்தாலும் அதிக வாய்ப்புன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் சார்பில் நிற்கக்கூடிய மாங்குடிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் தொகுதிக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காரு, பழகுவதற்கு எளிமையானவர், நேரில் சந்திக்கலாம். அதனால் எல்லோரும் போட்டி பலமாக இருந்தாலும் குறைந்த வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாங்குடி காங்கிரஸ் கட்சியில் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சீமான் வந்து போட்டி கடுமையாக இருக்கும், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது.
அவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அதெல்லாம் 3வது 4வது அந்த மாதிரி தான் வருமே ஒழிஞ்சு அவங்கெல்லாம் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அதிகமானு சொன்னால் மாங்குடிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வரும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சொல்கிறேன், காரைக்குடி வந்து தொழில்துறையில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குண்ணா. இங்கே உள்ள பர்சன் எல்லாமே படித்த பர்சன் தான். அப்போது நானாக சிங்கப்பூரில் இருக்கிறேன், சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறேன். நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட எபிலிட்டி இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட ஸ்கில்லாம் இருக்குது. பட்டு நான் அந்த ஒரு வாய்ப்பை இங்கே காரைக்குடியில் யாரும் இதுவரையும் ஏற்படுத்திக்கொள்ள, ஒரு தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் யாரும் உருவாக்கலை. ஆக்சுவலாக சொல்ல போனும்போது இந்த டைம் வந்து காரைக்குடி வந்து டிஃபிகல்ட்டான தேர்தல் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ல போகிறோம்னா, தேர்வை பாண்டியனை அவர் தங்கமான ஆள், நல்லா செய்யக்கூடிய ஆள் தான். இன்னொன்று டாக்டர் பிரபு இருக்கார்ல, அவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வருஷம் இங்கே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா, ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட யாரும் வந்து முன் வந்து வரல. இப்போ இந்த வருஷம் அவர் வந்து தேர்தலில் நிற்க ஆர்வத்துக்காண்டி செய்கிறாச்சல்ல, அந்த ஒரு எண்ணங்கள் அவர்கிட்ட வருது பார்த்தீங்களா, அந்த நன்மை செய்கிற எண்ணங்கள் வருதுல்ல, அதை அவரை பாராட்டணும். ஒரு விஷயம் சீமான் சார் சொல்ல போனோம்னா, அவர் வேறு இது நம்ம இதில் சொல்ல போனால் அது வந்து டிஃபிகல்ட் ஆயிரும். அதனால் வந்து இந்த டைம் வந்து காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும். ஃபீமேல்லாம் என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு போடணும்னா எல்லாமே தான் அதை தான் கொண்டு வர்றாங்க. விஜய் தான் வரணும். அப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது டாக்டர் ப்ரோ இருக்கார்ல, அவருக்கு தான் இங்கே அதிக வாய்ப்புகளே காரைக்குடி தொகுதியில் இருக்குது. அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குண்ணே, இதுதானே. ஆனால் வந்து ஒரு தொழில்துறை, இன்னொன்று வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப ஒரு பின்தங்கி இருக்குது. இதை வந்து யார் வந்தாலும் சரி, இதை வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இதனால தான் நான் இந்த டயத்தில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். இந்த தடவை சாய்ஸ் வந்து விஜய் தான். ஐ திங்க் ஸோ. கொடுத்து பார்க்கலாமே, எல்லாரும் ஒரே சான்ஸ் கொடுக்கலாம். என் குழந்தைக்கு விஜய்னு இப்போ தான் தெரியும். அவளுக்கு அவ்வளோ சினிமாலாம் அவ்வளோ தெரியாது. ஆனால் ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அது தெரியல, நல்லது நடக்கும்னு நினைக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், பிரபு புதுசாக வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு. அது விஜய் ஜெயிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து 2 பேருக்கும் ஆனால் போட்டி நல்லாயிருக்கும். சீமான் அண்ணனுக்கும் இளைஞர் இருக்காங்க, விஜய் அண்ணனுக்கும் இளைஞர் இருக்காங்க. நான் காரைக்குடியை பொறுத்தளவு பிரபு அண்ணனுக்கு வந்து நல்லா மக்கள் அவர் செய்கிற நல்ல உள்ளம் இல்லான்னு சொல்கிறாங்க. யூடியூப்புக்கு செய்கிறாங்க, ரீல்ஸுக்கு செய்கிறான்னு. அவர் அதுக்கு முன்னாடியே நல்லது செஞ்சுருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும், காரைக்குடியில் எல்லாருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டார். நானே விஜய் ரசிகர் இல்லை, ஆனால் அஜித் ரசிகர். ஆனால் பிரபு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா பேசுவார், யார் என்னன்னு பார்க்காம அவர் வாட்டு ஜாலியாக ஒரு எப்படி வீட்டில் உள்ள எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசுவாருன்னு. அதனால் காரைக்குடியை வந்து பிரபு அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் யாருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே அரசியல்னு வந்து இப்போ இருக்கிறவங்களே அரசியல் பார்ப்பாலான்னு தெரியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கே அரசியல் இருக்கான்னு தெரியாது. ஆனால் போக விஜய் அவர்கள் ஜெயித்தாலும் நல்லது பண்ணுவார், ஒரு மாற்றம் பார்க்கலாம். அவர் நல்ல இதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பார்த்தாச்சு, எதுவும் மாறுற மாதிரி இல்லை. இவர் வராரு, இவர் வந்தால் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சீமான் நல்லா பண்ணுவார்ண்ணே. அவர் வந்து சீமானுக்கு வந்து முன்னாடி வந்து இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடி சீமானுக்கு தான் அதிகமாக இளைஞர் பட்டாளம் இருந்துச்சு. ஆனால் சீமான் வந்து இப்போ வந்து அவருக்கே அவர் என்னன்னு தெரியல, பேச்சும் அவர் வந்து மாற்றி பேசுகிறது இருக்கட்டும். அதனால் அவர் வந்தாலும் நல்லது பண்ணுவார். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. காரைக்குடியை பொறுத்தவரை பிரபு அண்ணன் தான் ஜெயிப்பான். நான் டிஎம்கே தான். யார் வந்தாலும் நல்ல பிரச்சனை, எங்கள் ஊரில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ யார் வந்தால் டிஎம்கே இருந்தாலும் ஒன்றும் எங்களுக்கு இது கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து பரம்பரை டிஎம்கே தான் போடுவோம். நாங்கள்
காங்கிரஸ் தான், காங்கிரஸுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஆமாம், நாங்கள் டிஎம்ஐ தானே. அது எனக்கு தெரியாதுல்ல, எங்கள் ஓட்டு அவருக்கு. சீமானு கூட அது வேறு, அது நம்ம சொல்ல முடியாது இப்போ. அது போட மாட்டான், விஜய் போட மாட்டான். நமக்கு யார் வந்தாலுமே நமக்கு ஒன்றும் இருக்காது சார். நமக்கு நம்ம சம்பாதிச்சா தான் நம்ம காசு. நாங்கள் மாங்குடிக்கு போடுவோம். காரைக்குடியை பொறுத்தளவுக்கு நமக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக மாற்றத்தை நோக்கி வர்றாங்க. எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றத்தினால எல்லோரும் தளபதிக்கு தான் வாய்ப்பு. ஒரு போட்டி இருக்கும், அது யார் சொல்ல முடியாது. ஆனால் தளபதிக்கு முழு வாய்ப்பு இருக்குது.